வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வேலையை பாசிச சக்திகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். பாசிச சக்திகளுடைய வேலை ஒரு நாளும் பலிக்காது. அதற்கு ஒரு நாளும் நாங்கள் விடமாட்டோம். அவருடைய முகத்திரையை நாங்கள் கிழிப்போம். ஜனநாயக போராட்டங்கள் என்பது திடீர் பிடித்த அந்த தேர்தல் ஆணையத்தை கீழே இறக்கி இருக்கிறது. இவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் திருட்டு அடிப்படையிலே பதவியேற்ற மோடி ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜேஷ்குமார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக போராட்டத்திலே ராகுல் இன்று பீகாரிலே ஒவ்வொரு வீதிகளுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் விழிப்படைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ராகுலுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பாக இருங்கள். தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேசத்திலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதற்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். எங்களுடைய வாக்குரிமை நாங்கள் இழக்க மாட்டோம். பாஜகவுடைய முகத்திரை கிழிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பீகாரிலே இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய மோசடியை மக்களுக்கு அம்பலப்படுத்தி ஓட்சோரி என்று எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய முகத்திரையை கிழித்ததை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி தேர்தல் ஆணைய மோசடிகளை எல்லாம் கண்டிக்கின்ற விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஜனநாயகத்திலேயே முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் என்பது ஜனநாயகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் என்று சொன்னால் பேச்சுரிமை, எழுத்துரிமை, இதையெல்லாம் விட ஜனநாயகத்திலே மிக முக்கியமான உரிமை தன்னுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குரிமை. மன்னராட்சியிலே இந்த வாக்குரிமைகள் கிடையாது. சர்வாதிகார ஆட்சியிலே இந்த வாக்குரிமைகள் கிடையாது. ராணுவ ஆட்சியிலே இந்த வாக்குரிமைகள் கிடையாது. ஜனநாயக நாட்டிலே, அதுவும் உலகத்திலே சிறந்த ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்திலே வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வேலையை பாசிச சக்திகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். பாசிச சக்திகளுடைய வேலை ஒரு நாளும் பலிக்காது. அதற்கு ஒரு நாளும் நாங்கள் விடமாட்டோம். அவருடைய முகத்திரையை நாங்கள் கிழிப்போம். என்ன நடந்தது? ராகுல் காந்தி அவர் என்ன பண்றாருன்னா, பாரத் ஜோடோ அப்படி ஒரு யாத்திரை ஒன்றை நடத்துகின்றார். இந்தியா முழுக்க நடைபயணம் செய்கின்றார். போகிற இடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள். மக்களுடைய கூட்டத்தை பார்க்கிறார். ஆட்சியாளர்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொன்னதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றார். மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த காங்கிரஸ் வெற்றி அடையவில்லை என்ற ஒரு நிலையை உணர்கிறார். எல்லா இடத்திலையுமே இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது. ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சி செய்யவில்லை, பண மதிப்பிழப்பு என்று சொல்லி நாட்டு மக்களை நாசப்படுத்தினார்கள். GST கொண்டு வந்து வியாபாரிகளை நாசப்படுத்தினார்கள். சில சட்டங்களை போட்டு மாணவர்களை நாசப்படுத்தினார்கள். சில திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை நாசப்படுத்தினார்கள். விலைவாசியை ஏற்றி இருக்கிறார்கள். நாடே நாசமாகி கொண்டிருக்கும் போது கூட பாஜக எப்படி திரும்ப 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 ஜெயித்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம் என்று பேசுகின்ற போது அவருடைய இந்த கர்நாடகாவுடைய மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று நிர்ணயிக்கப்பட்ட சில இடங்களிலே காங்கிரஸ் தோல்வியை தழுவுகின்றது.
அதில் மகாதேவபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேர்தல் ஆணைய இடத்துல முறையிட்டு, இந்த தேர்தல் நடந்ததுல ஒரு சந்தேகம் இருக்கு, எங்களுக்கு வாக்காளருடைய பட்டியலை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். தேர்தல் ஆணையருக்கு எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கிட்ட சேராமல் தனித்துவமாக நின்று ஜனநாயக தேர்தலை மக்கள் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேர்தலாக அதை நடத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறாரு, எனக்கு சந்தேகமா இருக்கிறது, நீங்க ஓட்டர் லிஸ்ட கொடுங்கள் என்று சொன்னால் அதுக்கு சட்டத்தில் இடமில்லை என்று மறுக்கிறார்கள். தொடர்ச்சியாக முயற்சி செய்து அதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்ட வாங்குறார். இந்த நேரத்தில் நாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டையும் அவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்களிடத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்தது ரீடபிள் டேட்டா கிடையாது, சர்ச்சபிள் டேட்டா கிடையாது, நீங்க டிஜிட்டல் உலகம் டிஜிட்டல் டேட்டா கிடையாது. 6.5 லட்சம் டேட்டாக்களை பிரிண்ட் அவுட்டா கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 6.5 லட்சம் டேட்டாவை அடுக்கி வச்சிருக்கிறாரு. புத்தகமாக 7 அடியில இருக்கிறது. இவ்வளவையும் படித்து அதை எழுதி அதை தேடி இதுல உள்ள குற்றத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு மனுஷனுக்கு முடியுமா? 6 மாத காலங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு நாள் பப்புனாங்க, இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஹீரோவாக அவர் மாறி இருக்கிறார். 6 மாத காலங்கள் கடுமையான உழைப்பு செய்து இந்த 300 கிலோ பேப்பர்ல இருந்த அந்த 6.5 லட்சம் டேட்டாவை எடுத்து 1 by 1 போட்டு எது சரி எது தப்பு, எங்க 2 வந்திருக்கு, எங்க டபுள் ஆயிருக்கு, என்ன பிரச்சனை, எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரு 1 மணி நேரம் அவர் என்ன பண்றாரு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறார். இது எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அது மேல அவர் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறார், நமக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நமக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. காரணம், 2023 வரைக்கும் ஒரு நிலை இருந்தது. அவங்க முதல்ல பறித்த வாக்கு யார் வாக்கு தெரியுமா? முதல் ஓட்ட பறிக்கிறாங்க. என்னவென்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதற்காக இருந்த 3 பேர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, 3 பேர் யார் ஒருத்தரை பரிந்துரை செய்கிறாங்களோ அவங்க தேர்தல் ஆணையரா வர முடியும். முதலாக உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய அந்த ஓட்டை பறித்து அங்கு பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் என்று போய் வைத்தார்கள். ஞானேஷ்குமார் ஒருத்தரை அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையரா நியமிக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்பது கடந்த காலங்களில் நிறைய மோசடிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், 2024 பாராளுமன்ற தேர்தலை இந்தியா சந்தித்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டேட் போட்டாங்க. எதுக்கு அப்படி போட்டாங்க? பாஜகவுடைய பிளான் என்ன, பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரம் என்ன, எந்தெந்த மாநிலத்தை எப்படி எப்படி சரி கட்டணும், அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேட்டை போட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லோருக்கும் சமமானவர்களா, பாஜகவுடைய கள்ள குழந்தைகளா? இவர்கள் பாஜகவுடைய கள்ள குழந்தைகள் என்பதற்கு கடந்த காலங்களிலே நிறைய வரலாறுகள் இருக்கிறது. மோடி பயணம் செய்யக்கூடிய வகையிலே அந்த தேர்தல்களை திட்டமிட்டது, ஹரியானா தேர்தலை, மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாதங்கள் கழித்து நடத்த சொன்னது. காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? மழை பெய்யுது, 6 மாசம் தேர்தலை நடத்த முடியாது. எந்த தேசத்துல இருக்கிறோம்? 6 மாசம் இந்தியாவில் எந்த ஊர்ல தொடர்ச்சியா மழை பெய்ஞ்சது? ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் மழையின் காரணமாக 6 மாத காலங்கள் தேர்தலை ஒதுக்கி வைத்தவர்கள் இந்த தேர்தல் ஆணையம். மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய புகார் வருது. இவிஎம் அந்த பிரச்சனை, அது இங்க நடக்குது, இங்க ஏமாத்துறாங்க, இங்க கள்ள ஓட்டு போடப்படுது. எதையும் செவி சாய்க்காதவர்கள் இந்த தேர்தல் ஆணையம். ஆணையத்துடைய கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார், அவர் யார் தெரியுமா? அவரை பத்தி தெரிந்து கொள்ளணும்ல. ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடியவர் மோடியும் அமித்ஷாவும் நியமித்த ஒருவர். 2016 அமித்ஷாவுடைய அந்த அமைச்சரவையிலே காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் நடந்தது. அதில் மிகப்பெரிய வேலை செய்தவர் ஞானேஷ்குமார். இங்க ராமர் கோயில் என்று சொல்லி ஒரு இதை கட்டிட்டு இருக்காங்கல்ல, இது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைத்தார்கள் 2019 இருந்து 2021 வரைக்கும். அதுல பொறுப்புல இருந்தவர் யார்? இவருடைய சிந்தனை என்ன, இவருடைய சித்தாந்தம் என்ன? நீ பீகார்ல எஸ்ஐஆரை கொண்டு வந்து முஸ்லிமுடைய வாக்குகளை பறிக்க வேண்டும் என்று இவர் திட்டமிடுகிறார் என்று சொன்னால் தெளிவான சங்கி. இந்த நேரத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது.
என்ன பண்ணாரு ராகுல் காந்தி? ஆய்வு செய்தார். ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை செய்தார். 6 மாத காலங்கள் அதற்காக மெனக்கட்டு ஒன்னொன்னா எடுத்து தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த 6.5 லட்சம் டேட்டாவையோ ஸ்கேன் பண்ணி அதை எழுதி அதை டேட்டாவாக்கி சர்ச்சபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல வேலை. ஒரே ஒரு தொகுதியாக இருந்தாலும் தரமான வேலை. ஒரு இடத்தை இருக்கிறார். 35ஆம் நம்பர் வீடு, 10க்கு 10 ரூம் சைஸ். இங்க நம்ம 10க்கு 10 சைஸ்ல 80 பேர் நிக்கணும்னா கூட முடியாது. ஒரு மையத்தை ஒரு ஜனாசாவை அடுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட 80 ஜனாசாவை 10க்கு 10 ரூம்ல அடுக்கவே முடியாது. என்ன பண்ணிருக்கான் தேர்தல் ஆணையம்? எதுக்கு ஓட் சோரின்றார் தெரியுமா? திருட்டு என்பதை ஓட்டு திருட்டு என்ற கடுமையான வார்த்தையை அவ்வளவு தைரியமாக அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் கள்ள பயலுக ஓட்டுகளை திருட்டக்கூடிய மிகப்பெரிய வேலையை இந்த 2024 தேர்தலில் பகிரங்கமாக செய்திருக்கிறார்கள். 80 பேரு 10க்கு 10 ரூம்ல இருக்கிறான். எப்படிப்பா இது சாத்தியம் என்று சொல்லி ஃபுல்லா பெரிய ப்ரொஜெக்டர் போட்டு எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பு மத்தியிலையும் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு பீர் கம்பெனி, அது கம்பெனிக்கு அட்ரஸ் இருக்காது. அங்க யாரும் வாக்குரிமை செலுத்தக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 68 பேரை உள்ள போட்டு வச்சிருக்கான். வீடு எண் 0. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் 40,000 வாக்குகள் போலி முகவரியில் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை ஓட்டுகளை ஒரு தொகுதியில் மட்டும் திருடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எவ்வளவு பெரிய சித்து வேலையை இவர்கள் செய்திருப்பார்கள். என்னப்பா 0 வந்திருக்குன்னா, ஞானேஷ்குமார் சங்கி இருக்கார்ல, சங்கி தெளிவா வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் ஒரு சங்கி. அவர் சொல்கிறார், இந்தியாவுல எவ்வளவு பேர் பிளாட்ஃபார்ம்ல தங்குறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை தரக்கூடாதா? ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டாமா? அதற்காகத்தான் அவர்களுக்கு 0 என்ற முகவரியை கொடுத்திருக்கிறோம் என்று ஞானேஷ்குமார் சொல்கிறார். கொண்டையை மறைக்கணும்ல, எல்லாத்தையும் மறைக்கும் போது கொண்டை மட்டும் தெரியணுவாங்க. நீ இதுக்காகத்தான் அவர்களுக்கு வாக்குரிமையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் சாலைகளில் இருந்தவர்கள், பிளாட்ஃபார்ம்ல இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீ வாக்குரிமை தர வேண்டும், ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 0 நம்பர் போட்டா என்று சொன்னால், பீகார்ல இருக்கு எஸ்ஐஆர். பீகார்ல எஸ்ஐஆர் ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த எஸ்ஐஆருக்கு 11 ஆவணம் வேண்டுமா? 11 ஆவணத்துல நம்ம வச்சிருக்கிற ரேஷன் கார்டு இதை தரக்கூடாது, நம்ம வச்சிருக்கிற வாக்காளர் அட்டை இதை தரக்கூடாது, நம்ம வச்சிருக்கிற ஆதார் கார்டு இதை தரக்கூடாது. இது இல்லாம பர்த் சர்டிபிகேட் கொடு, மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் கொடு, பாஸ்போர்ட்டை கொடு, இப்படி மக்களால் எது இயலாதோ அதெல்லாம் கேட்டுட்டு 65 லட்சம் பேரை வாக்குரிமை இல்லாமல் நீக்கிவிட்டு, நான் ஏழைகளுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வச்சுக்கிட்டு ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறான், ஆதார் கார்டு வச்சிருக்கிறான், வாக்காளர் அட்டை வச்சிருக்கிறான், இத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டில தன்னுடைய வாக்குரிமையை செலுத்தி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார். இத்திராணி உள்ளவர்களாக இருந்தார். நான் கேட்கிறேன், அந்த ஆட்சியாளர்களை, பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள். திராணி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யுங்கள். என்ன மனசாட்சியில பேசுறாங்கன்னு தெரியல. எடுத்து பார்க்கின்ற போது ராஜீவ்காந்தி தந்த டேட்டா தான் எல்லாமே. ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சர்ச் பண்றாரு. சரி, வீடு, அப்பா பேரு, புள்ள பேரு, வீட்டு நம்பர் எல்லாமே அதுல டைப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது தந்தை பேர் என்ன தெரியுமா வருது? புண்டக்க மண்டக்க. தந்தை பேரே தான். அப்படியே அது எப்படிங்க புண்டக்க மண்டக்க? புண்டக்க மண்டக்கன்னு ஒரு பேர் இருக்குமா? இருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. எவங்கிட்டயோ கொடுத்திருக்கிறாங்க டைப் பண்ண. அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? இந்த தேர்தல் மோசடிக்காக, போர்ஜரி பண்றதுக்காக, வாக்குகளை திருடுவதற்காக புள்ள பேரை டைப் பண்ணிட்டு அப்பா பேரை டைப் பண்ற இடத்துல அப்படியே அடிச்சிருக்கான். ஒவ்வொரு அப்பா பேரையும் ஏஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎஸ், இஎஸ்எஸ் அப்படின்னு புண்டக்கம் மண்டக்க எல்லா தந்தை பேரும் அடிச்சிருக்கான். பாஜக ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் அப்பம் பேர் தெரியாது. ஏன்னா அப்பம் பேர் இல்ல அதுல. அவன் போட்ட அப்பம் பேரை நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி பேருன்னே சொல்ல முடியாது. யாரெல்லாம் இந்த 1 லட்சத்தை வாக்காக போட்டு
அந்த 1 லட்சம் வாக்குகள் பாஜகவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குல்ல, இந்த வாக்குகள் எல்லாம் அப்பவே தெரியாதவர்கள் தான் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி எடுத்து சொல்றார். 2024 தேர்தலுங்க இதுவரையும் நடக்காத ஒரு இந்திய வரலாற்றிலே இல்லாத உலக ஜனநாயகமே சந்திக்காத ஒரு கோல்மால் ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணி இருக்கிறாங்க. என்ன திருட்டுத்தனம்? 5 மணிக்கு மேல் ஒவ்வொரு மாநிலத்திலையும், தமிழ்நாட்டிலும் அரங்கேற்றி இருக்கிறார்கள், மகாராஷ்டிராவிலும் அரங்கேற்றி இருக்கிறார்கள், கர்நாடகாவிலும் அரங்கேற்றி இருக்கிறார்கள், பீகாரிலும் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2024 தேர்தல் 5 மணிக்கு மேல புதிய ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்து இந்த திருட்டு ஓட்டுலாம் இருக்குல்ல, மகாதேவபுரால இருக்கக்கூடிய 1 லட்சம் ஓட்டு இருக்குல்லங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் செட் பண்ணிட்டான். இதை எப்ப போடுறது? 5 மணி வரைக்கும் டேட்டா கொடுத்தாச்சு மக்கள் கிட்ட. 5 மணிக்கு மேல 6 மணி வரைக்கும் டேட்டாவை கேட்டா 6 மணிக்கு அதிகாரிகள் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு எல்லா டேட்டாவையும் தரலாம். தரும்போது 4.63 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்துல எல்லாம் ஓட்டுக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, மொத்தம் காலி. எல்லா வாக்குச்சாவடிகளையும் காலியா இருக்கிற நேரத்துல இவ்வளவு ஓட்டுகள். தமிழ்நாட்டுல 28 லட்சம் ஓட்டுகள், 28 லட்சம் 5 இருந்து 6 மணி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 78 லட்சம் ஓட்டு 5 இருந்து 6 மணி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் காலையில இருந்து 5 மணி வரைக்கும் 7 to 6 தேர்தல், 7 to 5 வரைக்கும் பதிவானதை விட 7% அதிகமாக 5 to 6 பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா கூட பரவாயில்ல, ஒடிசால 35% வாக்கு 5 to 6. ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தமிழ்நாட்டுக்காரர் சொல்லி அமித்ஷா போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஏதோ பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சுட்டாங்க போலன்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி பிராட் பண்ணி ஜெயித்தார்களோ அதே போன்றுதான் ஒடிசாவிலும் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. 5 to 6 இப்படி நடக்குதப்பா, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு, நாங்க செக் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? இந்தாப்பா சிசிடிவி பாருப்பா, கொடுக்கணும்ல. சொல்றாங்க தேர்தல் ஆணையங்க கள்ள பயலுக. சிசிடிவி கேட்டா அது பிரைவேசி. என்ன பிரைவேசி? பெண்கள் எல்லாம் வாக்கு செலுத்த வருகிறார்கள், எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வராங்க, அதை எப்படி நான் கொடுக்கிறது? ஞானேஷ்குமார் என்ன நினைச்சிட்டாருனாக்கா, நம்ம கேட்டது பூத் ரூமுடைய சிசிடிவி காட்சி, அவருடைய பாத்ரூம் சிசிடிவி காட்சி நினைச்சிட்டார் போல. நம்ம பெண்கள் எல்லாம் பூத் ரூமுக்கு எப்படிப்பா வருவாங்க? அது டேட்டா மக்களுக்கு தேவைன்றதுனால ரெக்கார்டிங் பண்ற. எதுக்கு ரெக்கார்டிங் பண்ற? ஒருத்தருடைய பிரைவேசி பாதிக்க கூடாது என்று சொன்னால் பூத் ரூம்குள்ள வரத்துல என்னதான் உனக்கு பிரைவேசி? ரெக்கார்டிங் பண்றதுல இந்த ரெக்கார்டிங் பண்ண சிசிடிவி காட்சியை கொடுனா பிரைவேசி பாதிக்கப்படுகிறது. அது எப்படி பெண்களுடைய பிரைவேசி பாதிக்கப்படும்? அது எப்படி தர முடியும் சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 45 நாள்ல சிசிடிவி கேமராவுடைய காட்சிகளை அழிச்சிருவோம்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு நானே ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு ஓரமா ஆர்டிஸ்ட் இருக்கு, அதையே அழிக்கணும். நீ என்ன தேவை இருக்கு? 45 நாளில் அதை அழிக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கள்ள பயம் தெரியாம கள்ளத்தனத்துல உச்சாணி கொம்புல இருக்கக்கூடியவராக இந்த ஞானேஷ்குமார் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பீகார்ல ஒரு அம்மாக்கு ஓட்டுக்காக லிஸ்ட் தயார் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு 35 வயசு, ஓட் லிஸ்ட்ல 124 வயசு போட்டிருக்கான். அந்த அம்மா பதறுது, ஏன்னா நான் சின்ன பிள்ளை, எனக்கு போய் 124 வயசு போட்டு தவறு நடந்து விட்டது. இதை புஷ்பாக்கா கிட்ட போய், அக்கா உங்களுக்கு ஒரு 80 வயசுன்னு சொன்னா அக்கா சும்மா இருப்பாங்களா? பெண்கள் கிட்ட பொதுவாகவே வயசை ஏற்றி சொன்னா பொறுக்க மாட்டாங்க. நம்ம வானதி அக்கா கிட்ட போய், அக்கா உனக்கு ஒரு 90 வயசுக்கான தலைவிரி மூலமா ஆட மாட்டாங்க. வாக்குகள் என்பது என்ன? அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. ஜனநாயக உரிமையில முக்கியமான வாக்குரிமை. 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு சாப்ட்வேர் உருவாக்கி இருக்கிறான். இந்த சாப்ட்வேர்ல எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்க தெரியாதோ? எதுக்கு 2000 கோடி? 2000 சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 2000 கோடி என்கிட்ட கொடுத்தா கரையனூர வாஷிங்டனா மாத்திடலாம், அவ்வளவு பெரிய தொகை. 2000 கோடிய ஒரு சாப்ட்வேர் உருவாக்கி அடையாள அட்டைகள் தயார் செய்வதற்காக செலவு செய்துவிட்டு எல்லாம் டூப்ளிகேட், எல்லா அநியாயம், எல்லா அக்கிரமம் நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பீகார்ல எவ்வளவு பெரிய கேட் மாதிரி முள்ள மாதிரி வேலை செய்யறாங்கன்னு வருது. பக்கா திருடனு. பீகார்ல எஸ்ஐஆர் ஒண்ணு கொண்டு வரானு. எதுக்குப்பா இப்ப எஸ்ஐஆர்? தேர்தல் நெருங்கிடுச்சா இப்ப மாதிரி கொண்டு வரலாமா? பட்டியலை மொத்தமா திருத்துறது.
நம்மளாம் எப்படி திருத்துவோம்? என்ன விடுபட்டு இருக்கு, அட்ரஸ் மாறி இருக்கு, பேர் மாறிடுச்சு, அப்பா பேர் மாறிடுச்சு, போட்டோ மாறிடுச்சு, இதை சொல்லி திருத்துவாங்க. எப்படி திருத்தனா மொத்த டோட்டல் பீகாருடைய எல்லா வாக்காளர்களையும் வந்து திருத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். 11 ஆவணங்கள் கொண்டு போய் கொடுக்கணும், யாருக்கிட்டையும் இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டான், 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியல் வந்து தூக்கிட்டான். யார் போய் இந்த 65 லட்சம் பேர்னு கேட்டா, இறந்தவர்கள் 22 லட்சம், புலம்பெயர்ந்து போனவர்கள் 36 லட்சம். 2 இடத்துல கடைநல்லூர்லயும் ஓட்டு இருக்கு, தென்காசிலையும் ஓட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க 7 லட்சம் அப்படின்னு கணக்கு காட்டி எல்லாத்தையும் நீக்கிட்டான். இப்ப ராகுல் காந்தி செத்தவங்க கூட நின்று டீ குடிச்சிட்டு இருக்க கேட்டா, எவ்வளவு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. நம்ம போய் கபர்சால நின்று மொத்த போனவங்க கூட டீ குடிக்க முடியுமா? அவர் என்ன பண்றாரு, இருக்கிறவங்க எல்லாம் செத்து போனவங்க, செத்து போனவர்களோடு எங்களை டீ குடிக்க வைத்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். கேள்வி என்னன்னா, எஸ்ஐஆர் போட்டு கொண்டு வந்த நோக்கம் என்ன? வெளிநாட்டில் இருந்து அந்நிய சக்திகள் உள்ள ஊடுருவி விட்டார்கள், அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம் உள்ள வந்தோம். லிஸ்ட்ல இறந்தவர்கள் இருக்கிறாங்க, புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, டபுள் என்ட்ரி இருக்கு. ஃபாரினர் எங்கப்பா? பங்களாதேஷில் இருந்து உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லீமையும் கட்டம் கட்டினீங்க. எங்க பங்களாதேஷ்காரன்? எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா இது? ஒரு ஃபாரினர் கூட லிஸ்ட்ல இல்ல. அவன் யார் தெரியுது? அவன் ஞானேஷ்குமார் என்பவன் பச்சை சங்கி. தேர்தல் ஆணையத்துடைய இன்னைக்கு கமிஷனராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மிகப்பெரிய தில்லுமுழுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். திமிர் பிடிச்ச தேர்தல் ஆணையம், சாதாரண தேர்தல் ஆணையம் இல்லை. அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாருன்னா அபிடேவிட் போடுறாரு. 2022லயே இந்த தேர்தலில் எனக்கு சில சிக்கல்கள் நடந்திருக்கிறது, சில நடைமுறை விஷயங்களை பார்க்கும்போது தவறாக தெரிகிறது, இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அபிடேவிட் போடுறாரு. வாயை துறக்கல. எரும மாட்டுல மழை பெஞ்சா இருக்குல்ல, எரும மாடு, ஒரு எரும மாடு மேல மழை பெய்யும் போது எரும மாடு எப்படி நிற்கும்? ஆனா 2022 அபிடேவிட் போட்டு அகிலேஷ் யாதவ் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? டெல்லியில கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி இதே தேர்தல் மோசடிக்காக அபிடேவிட் கொடுத்தாங்களே, எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்களே, என்ன செய்தீர்கள்? ஒடிசால பிஜி ஜனதா தள் கொடுத்தாங்களே, என்ன செஞ்சீங்க? எரும மாட்டுல மழை பெய்யற மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்குதான், அப்படியே நின்றுட்டே இருந்தான். ராகுல் காந்தி வந்தாரு, மக்களை எல்லாம் கூட்டாரு, பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்தி லிஸ்ட போட்டாரு. போட்ட உடனே அப்ப சொல்றான், இப்படி பொதுமக்களிடத்தில் பேசக்கூடாது, அபிடேவிட் போடணும். ஏற்கனவே கொடுத்ததுக்கு என்ன பதில்? ஒண்ணு இல்லை. இப்ப அபிடேவிட் போடு. அபிடேவிட் போட்ட கிழிச்சிடுவே நீ. அபிடேவிட் போட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் கிழிச்சிடுவே நீ. அப்போதும் எருமாட்டுல மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ ரோட்ல வந்து நிக்கிறோம், சாதாரணமாக நினைத்து விடாது. ஜனநாயக போராட்டங்கள் என்பது திமிர் பிடித்த அந்த தேர்தல் ஆணையத்தை கீழே இறக்கி இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லைங்க. அவ்வளவு திமிரா பேசினாங்கல்ல, திமிரா பேசின நிலையில ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? அபிடேவிட் எல்லாம் போடல, நேரா பீகாருக்கு போயிட்டாரு. பீகாருக்கு போயிட்டு ஓட் அதிகார் யாத்திரான்னு சொல்லி ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சிட்டார். 23 மாவட்டங்கள், 16 நாட்கள், 16,000 கிலோமீட்டர் பயணம். நான் மக்களை சந்திக்கிறேன் போடான்ட்டு களத்துக்கு போயிட்டார். அபிடேவிட் போட சொல்ல ஞானேஷ்குமார் அப்படியே இருக்கணும்ல. மதுரையில் அடி வாங்கினா மானாமதுரையில போய் கத்துவாங்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில் அடி வாங்கினா உடனே கத்த வேண்டியது தானே. மதுரையில் அடி வாங்கிட்டு அங்க கத்த முடியாது, ஓடி போய் மானாமதுரை கத்துவான். இந்த மாதிரி அவர் பீகார்ல போய் மக்களை சந்திக்க ஆரம்பித்த உடனே ஞானேஷ்குமார் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் 0 என்று கேட்டது எது தெரியுமா? அதுக்கு விளக்கம். இந்த பிளாட்ஃபார்ம், அந்த பிரிட்ஜுக்கு கீழே எல்லாம் எங்க கள்ள ஓட்டு, எங்க பாஜக ஓட்டு தான், அவங்கள வீடு கிடையாது, அட்ரஸ் கிடையாது, அவங்களுடைய ஓட்டு தான் என்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்த ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுக்கிறோம்ல, இது நிறைய வெற்றிகளை தரும். ஞானேஷ்குமாரை கூப்பிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? 11 ஆவணம் கேட்கிற மக்கள் கிட்ட இல்ல, ஆதாரம் வாங்கிக்க, வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கிக்க பரிந்துரை செய்தார்கள். அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு தெரியாது, உள்ள பூந்துட்டாங்க, நாட்டுக்காரங்களா உள்ள வரா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஆதார்ல டூப்ளிகேட் இருக்கு, வாக்காளர் அட்டையில டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுத்துட்டான். இப்ப மக்கள் எழுச்சியாக மாறின உடனே என்ன நிலைமை தெரியுமா? உச்ச நீதிமன்றம் அதே ஞானேஷ்குமாரை, அதே தேர்தல் ஆணையத்தை அழைத்து குத்தி
ஆர்டர் போட்டிருக்கிறார்கள். என்ன ஆர்டர்? 65 லட்சம் பேர் பட்டியலை வெளியிட வேண்டும். எப்படி வெளியிடணும்? ராகுல் காந்தி கொடுத்த மாதிரி பிரிண்ட் அவுட்டா, அது மாதிரி ரீடபிள் இல்லாத டேட்டாவா, போட்டோ எடுத்து ஒண்ணு டைப் பண்ணி நாங்க எடுக்கிற மாதிரி இருக்கிறோமா? அப்படி இல்ல. ரீடபிள் ஃபார்மட்ல 65 லட்சம் வாக்காளருடைய பட்டியல் யாரையெல்லாம் நீக்கினீர்களோ அவ்வளவு பட்டியலை நீங்கள் வெளியிட வேண்டும். வெளியிடக்கூடியது ரீடபிள் ஃபார்மட்டாக இருக்க வேண்டும். எப்படி வெளியிட வேண்டும்? பூத் வாரியா வெளியிடணும். ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் இருக்குல்ல, அந்த பூத் வாரியாக 65 லட்சம் லிஸ்ட் வெளியிடணும். பிஎல்ஓ ஆபீசர்கள் இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர்ஸ், அவர்கள் அதை சரிபார்த்து இணையதளத்திலே அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதோடு சேர்த்து 5வதாக பெயர் நீக்கப்பட்ட காரணம் அதில் இடம்பெற வேண்டும் என்று கூப்பிட்டு தலையில கொட்டி ஆர்டர் போட்டார். இன்று திரும்பவும் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கிறது. 11 ஆவணங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஆதார் கார்டையும் நீங்கள் அதில் இணைக்க வேண்டும். அப்ப என்ன, எப்படி நடந்துச்சு இது? ராகுல் காந்தி பட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டும், நம்ம களத்திற்கு போக வேண்டாம் என்று இருந்தால், பீகாரில் உள்ள மக்கள் எல்லாம் விழிப்படையாமல் இருந்தால், காலத்திற்கும் இதே பாசிச பாஜக ஆட்சி தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் களத்திற்கு வருகின்ற போதுதான் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் மக்களுடைய உணர்வுகளை பார்க்கிறார்கள். அடிப்படையில் இன்று நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பீகாரில் உள்ள எஸ்ஐஆருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான, இங்க ராகுல் காந்தி பேசிட்டாரு. அனுராக் தாக்கூர் ஒருத்தர் இருக்கிறான், மூல குளம்ல பைத்தியக்கார மாதிரியே பேசுவான். பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் இங்க பேசின உடனே, ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்ச உடனே அவன் தன்னுடைய அலுவலகத்தில், பாஜகவுடைய அலுவலகத்தில் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறான். தேசம் எவ்வளவு பெரிய அச்சமான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அனுராக் தாக்கூர் பேட்டியை கொடுக்கிற போது கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வீடியோ யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். ராகுல் காந்தி சொன்னதற்கு எதிராக அவன் ஒரு பிரஸ் மீட் நடத்திருக்கிறான் 4.5 மணி நேரத்துக்கு. பிரஸ் மீட் ஃபுல்லா நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு பாஜக காரன், ராகுல் காந்தியுடைய தொகுதி, பிரியங்காவுடைய தொகுதி, நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய தொகுதி உட்பட லிஸ்ட் எடுத்து போட்டு பேசுறான் பேசுறான் பேசுறான். பேசுற எல்லா இடத்திலும் முஸ்லிம் பெயர்கள். கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோ கேட்டு பாருங்க. ஒரு ஆடியோ ஒரு சின்ன அளவுக்கு, பெரிய நேரம் இல்லைன்றதுனாலும் உளவுத்துறை அதிகாரிகள் கொண்டு போகணும்ல. शाह मोहम्मद उम्र कितनी है? 78 साल 81 साल। मोहम्मद शाहबाज भाई मुस्लिम, एल्ला मुस्लिम 79 साल उम्र, 83 साल उम्र, 84 साल उम्र। अब डिम्पल जी से मेरा सवाल ये है, क्या वो भी इस्तीफा देंगे? और कोलत्तूर स्टालिन தொகுதி 476 डाउटफुल वोटर है स्टालिन जी के यहाँ पे। और आप देखिए 9133 वोटर फेक एड्रेस पे कैसे बने। हाउस नंबर 11 पे 30 वोटर आईडी एक ही घर पे बन गई। 84 नंबर पोलिंग बूथ पे சொல்ற பேர்ல மட்டும் பாருங்க. सेगमेंट में मोहम्मद अमीन, जफर अली, आरिफा, आयशी बीबी, अनवर, रैफुल्ला। இது ஒரு பெரிய ஆடியோ. எந்த ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த தேசத்துக்குள்ள காங்கிரசும் மற்ற எதிர்கட்சிகளும் எதிரி நாட்டவர்களை உள்ளே விட்டு அவர்களை வாக்காளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு தமிழகத்திலே 19,000 வாக்குகள் இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று சொல்லி, தமிழகத்தில் மட்டுமல்ல கொளத்தூர் தொகுதியில் மட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு, உளவுத்துறை தோழர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முதல்வர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏ கூடிய வாக்குகளை பெற்று அவர் முதல்வராக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஜெயித்த கொளத்தூர் தொகுதியை சந்தேகத்திற்குரியதாக அனுராக் தாக்கூர் மாத்தி இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் வெறி நாய்களை மட்டும் உள்ள பிடிச்சு போடுங்க, வெறி பிடிக்காத நாய்களை எல்லாம் வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மதவெறி பிடித்த நாய்கள் இருக்கிறார்களே, எவ்வளவு அவனுக்கு கல்லெஞ்சம் இருந்தால் கொளத்தூர்ல உள்ள 18,000 பேரு என்று சொல்லிவிட்டு அதுல வெறும் முஸ்லிம் பேர்களே வாசிக்கிறான். எல்லா இடத்திலும் ரபேலி தொகுதியில என்ன நடந்தது, வயநாடுல என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது. கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த டேட்டா அவனுக்கு யார் கொடுத்தா? கொளத்தூர் தொகுதியுடைய டேட்டா அவனுக்கு எப்படி போச்சு?
ராகுல் காந்தியுடைய தொகுதியுடைய டேட்டா எப்படி போச்சு? பிரியங்கா காந்தியுடைய டேட்டா அவனுக்கு எப்படி போச்சு? ஒவ்வொரு தொகுதியை இன்னைக்கு சர்ச்சபிள் ஃபார்மட்ல அவன் வைத்திருக்கிறானே, அது எப்படி? ராகுல் காந்தி கேட்டா 6 லட்சம் டேட்டாவை பிரிண்ட் அவுட்டா தருவீங்க, அனுராக் தாக்கூருக்கு சர்ச்சபிள் ஃபார்மட்ல தருவீங்களா? அவன் டேட்டா சொன்னானே, தப்பு இல்லைங்க. ஒரே வீட்டில 3 முஸ்லிம் பேரை சொல்றான் கொளத்தூர்ல. அந்த வீடுகளை போய் பார்க்கின்ற போது ராகுல் காந்தி சொன்னார்ல 10க்கு 10 ரூம், அப்படி இல்ல, பிளாட் சிஸ்டம். இந்த பக்கம் 6 வீடு, இந்த பக்கம் 6 வீடு, 4 மாடி கட்டணும். அதெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே பேர் 3 தடவை வந்துருச்சான். அன்சாரின்னு ஒரு 100 பேர் இருந்தா கரைநல்லூர்ல யார் யாருன்றத லிஸ்ட் எடுத்துடலாம். இந்த தெருவுல 3 அன்சாரி இருந்தால் எந்த அன்சாரி அவருடைய தகப்பனார் யாரு அந்த லிஸ்ட் எடுத்துடலாம். டோர் நம்பர் என்ன பிரிச்சுலாம் எல்லாமே எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு சதி வலையை அவர்கள் ஏதோ தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அவங்க இருக்க சிஸ்டம். ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய பச்சை சங்கி கையில இந்த ஆணையத்தை கொடுத்து விட்டு காஷ்மீர் சிறப்பந்தஸ்திலே வேலை பார்த்தால், ராமர் கோயில் ட்ரஸ்ட் ஆரம்பித்து வேலை பார்த்தால், முத்தலாக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தால், அமித்ஷா கிட்ட 5 ஆண்டுகள் கீழே வேலை செய்த ஒரு ஆள் இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று சொன்னால் தேசம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்கும் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் என்ன கோரிக்கை நமக்கு? இந்த தேர்தல் என்பது கட்டாயமா மோசடி தான். ரீடபிள் ஃபார்மட் வரட்டும். பீகார்ல வெளியிட போறான். வெளி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 65 லட்சத்துல 9-7 பேர் கூட டீ குடிச்சார்ல, கபர்ஸ்தான்ல இருந்து யாரெல்லாம் எழுந்து வந்தார்கள் என்பதை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காட்டக்கூடிய ஒரு நிலை வரும். ரீடபிள் ஃபார்மட்ல இந்தியாவில் உள்ள எல்லா டேட்டாவும் கிடைத்தது என்று சொன்னால் இவருடைய முகத்தில் கிழிக்கப்படும். இதை பொறுப்பேற்று இவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் திருட்டு அடிப்படையிலே பதவியேற்ற மோடி ராஜினாமா செய்ய வேண்டும். ஞானேஷ்குமார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணணுங்க. யார் பண்ணுவார்? யாருக்கிட்ட கோரிக்கை வைக்க? தேசத்துல ஒரு ஜனநாயக தேசத்துல உலகத்திலேயே மதசார்பற்ற தேசம் என்று பெயர் எடுத்த ஜனநாயகத்தில் சிறந்து விளங்கிய இந்த இந்திய தேசத்தை பாசிச ஆட்சியாளர்கள் என்று கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வைத்து இந்த வாக்காளர் லிஸ்ட் சரி செய்யப்படணும். இதுதான் எங்க கோரிக்கை. யாருக்கு வைக்கிறதுன்றதான் நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதே போல நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகாரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், தயவு செய்து ராகுலை கொஞ்சம் பலப்படுத்துங்க. ராகுலுக்கு பக்கபலமா இருங்க. ஏன் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த தேசத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை விதைத்ததற்காக காந்தியை கொலை செய்த கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். தேசத்தந்தை காந்தியை போட்டு தள்ளுவாங்க. நீங்க தேசத்திற்காக ஜனநாயக போராட்டத்திலே ராகுல் இன்று பீகாரிலே ஒவ்வொரு வீதிகளுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் விழிப்படைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ராகுலுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பாக இருங்கள். தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தேசத்திலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதற்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். எங்களுடைய வாக்குரிமை நாங்கள் இழக்க மாட்டோம். பாஜகவுடைய முகத்திலே கிழிப்போம். அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டனோடு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.